ஹலோ ஹலோ ஹாசினி 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 ஏதாவது பேச. அதான் நான் பேசினாலே அடிக்க வரீங்களே, என்ன நான் எப்படி பேசுறது? ஐயோ இது பாரு, நான் அப்படி பண்ணது தப்பு தான். நான் எவ்வளவு ஃபீல் பண்றது தெரியுமா? நான் அப்படி என்ன கேட்டேன்? சொத்து கேட்டனா இல்ல சுகத்தை கேட்டனா? தாலி மாத்திர ஃபங்க்ஷன் கிராண்டா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு சரி சரி ஹாசினி அழாத, நான் சொன்னா கேளு. இது பாரு, நான் பண்ணது தப்பு தான். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ எம் வெரி சாரி. ஒத்த வார்த்தையில சாரி கேட்டுட்டா எல்லாம் சரியா போயிடுமா? நீங்க பண்ண காரியம் அப்படி, இதுக்கு சாரி எல்லாம் பத்தாது. நான் வேற என்ன பண்ணட்டும்? அதான் நான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டேன்ல. சரி சரி சரி, நீ ஃபீல் பண்ணாத. என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் இப்போவே பண்றேன். அது வந்து நீங்க இது வரைக்கும் செய்யாத விஷயத்த செஞ்சு என்ன அழ வச்சிட்டீங்கல்ல, அதுக்கு பரிகாரமா இது வரைக்கும் நீங்க சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லி என்ன ஹாப்பி ஆக்கணும். சொல்லாத ஒண்ணு? அது என்னது? என்ன ரொம்ப அழகா இருக்கேன்னு நீங்க பாராட்டணும். எங்க சொல்லுங்க. ஹாசினி, நீ ரொம்ப அழகு, நீ உலக பேரழகி. ஏய், இது என்ன அநியாயமா இருக்கு? எப்படி இல்லாத விஷயத்த பொய்யா சொல்றது? நான் சொல்ல மாட்டேன். பொய்யா? அப்ப நான் அசிங்கமா இருக்கேனா? அழகா இருந்த என்னோட முகத்தை அழ வச்சு வீங்க வச்சுட்டு இப்போ அழகு இல்லைன்னு சொல்றீங்களா? ஒரு வார்த்தை அழகா இருக்கேன்னு சொன்னா குறைஞ்சா போயிடுவீங்க. இது பாரு, அதெல்லாம் என்னால முடியாது. நான் கை வாங்கினது தப்பு தான். ஆனா அதுக்கு எவ்வளவு சாரி சொல்லணுமோ நான் சாரி சொல்லிக்கிறேன். சரி, இப்போ நான் அழகா இல்லைன்னு சொன்னதுக்கும் சேர்த்து சாரி கேளுங்க. சாரி. இருங்க எனக்கு ஒரு நிமிஷம். சரியா கேட்க மாட்டேங்குது, சத்தமா பேசக்கூடாது. ஒட்டு கேக்குறீங்களா? இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷங்க பண்ற வேலையா ஜெயமா? சாரி. குடும்பமே என்கிட்ட சாரி கேக்குறீங்க. உங்க புள்ளியும் என்கிட்ட சாரி கேக்குறாரு, கேக்குறீங்களா? அவனுக்கு சாரி கேட்க வச்சுதானே பழக்கம். இதென்ன புதுசா கெட்ட பழக்கம் தான். இப்ப பாருங்க, ஸ்பீக்கர்ல போடுறேன், கேளுங்க. இப்போ சாரி சொல்லுங்க. ஓகே. சாரி 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 சாரி. நீங்க சாரி சொல்றதுனால என் காயம் ஆறிட போறது இல்ல. இருந்தாலும் நீங்க செஞ்ச தப்ப நீங்க உணர்ந்துட்டீங்க. அந்த நல்ல குணத்தை பாராட்டி நான் உங்களுக்கு மதியம் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸா? என்னது அது? சொல்ல மாட்டேன். மதியம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பை. பாத்தீங்களா ஜெயமா, ஏஜேவை எப்படி சரண்டர் ஆக வச்சேன்னு? சும்மா அலம்பாதமா. என் ஏஜேவை பத்தி உனக்கு தெரியாது. அவன் யாருக்கிட்டையும் இப்படி இறங்கி போனதே கிடையாது. அப்போ அவன் பக்கம் இருக்கிறதுனால அவன் சாரி கேட்டான். இதான் சாக்குன்னு சொல்லி ஏஜே தலைமையில ஏறி டங்கு டங்குன்னு ஆடாதம்மா. அவன் சிங்கமா மாறி அப்படியே உன்னை கொதறிடுவான். இனிமே ஏஜே சிங்கமும் கிடையாது, புலியும் கிடையாது, சாதா பூனை. மியாவா? இனி என்ன பார்த்தா வால சுருட்டிக்கிட்டு இருக்கணும். இத பாரு, ஏஜேங்கிற பேரு வெறும் வார்த்தை இல்லம்மா, அதுக்கு ஒரு பவர் இருக்கு. உன்னால அதை அசைக்கவே முடியாது. இத நான் சவாலா எடுத்துக்கிறேன் ஜெயமா.
அடங்காத காலே ஆடிட்டு இருக்கிற அந்த ஏஜேவ ஆ. எண்ணி ஒரே மாசத்துல என் பின்னாடி அலைய வைக்கல. என் பேரு ஹாசினி இல்ல. நெவர். என் ஏஜே அடங்கவே மாட்டான். பார்க்கலாமா? 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 பெட்டா பெட்டா? பெட்டா. என்ன பெட்டு? ம்? ஹா, நான் ஜெயிச்சிட்டேனா நான் அழகா இருக்கேன்னு சொல்லணும். ஹலோ, குடும்பமா இது? ஒரு பேச்சுக்கு கூட அழகா இருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் அழகா தானே இருக்கேன். ஆமாவா இல்லையா? ஐயோ பாவம், ஆடியன்ஸே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இந்த ஹாசினி என்ன தைரியத்துல இப்படி சேலஞ்ச் பண்றா? இவ நினைச்சது நடந்துருமா என்ன? ஏதோ இவளை அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிட்டமேன்னு ஃபீல் பண்ணி சாரி கேட்டான். அத வச்சுக்கிட்டு ஐயோ ஓவரா தான் கற்பனை பண்ணிக்கிட்டு ஆடுறா. உஸ்கோ மாலும் நை, அவளுக்கு தெரியாது ஏன் பையனாவது சரண்டர் ஆவதாவது. பாத்தியா ஏஜே, ஒன்ன ஜெயிக்க போறதா ஹாசினி சவால் விடுறா. பாவம் சின்ன பொண்ணு, அதுக்கு விவரமே பத்தலையா. எப்பவுமே நீ ஜெயிச்சுதான பழக்கம். உன்னை யாரையும் நீ ஜெயிக்க விட்டதே இல்லையே. நீ எப்படி கெத்தா நிக்கிற. ஆஹா, ஏன் பையனாச்சே. ஒன்ன போய் தா துக்கடா பொண்ணு. ஆவ ஓ மை தளபதி. நான் துக்கடா பொண்ணா? एक मार दो टुकड़ा என்னன்னு தெரியுமா? தெரியாது. இந்த டயலாக்க ஜெமினி படத்துல வையாபுரி சொல்லுவாரு, அவ்வளவுதான் தெரியும். இது கூட தெரியலையா? கேட்டா 3 லாங்குவேஜ் முக்கி முக்கி படிக்கிறேன்னு கதை வர. एक मार दो टुकड़ा வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு அர்த்தம். அப்படியே ஒரே வெட்டுல இந்த காதை 2 துண்டாக்கிடுவேன். ஏய், என்ன மரியாதை எல்லாம் குறையுது. மரியாதை மரியாதை. மருமக மாதிரி பேசுங்க மேடம். அதுக்கு நீங்க மாமியார் மாதிரி நடந்துக்கணும் மேடம். நான் சவால் விட்டத உங்க மக போட்டோ கிட்ட கேலி பண்ணி வர பேசிட்டு இருக்கீங்களா? பின்ன ஏஜே என் செல்ல பிள்ளையாச்சே. தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும்னு கேள்விப்பட்டதில்ல? எங்க காட்டுங்க அந்த சதைய தந்தூரி போட்டு சாப்பிடுறேன். நீங்க போட்டோ கிட்ட பேசினாலும் சரி, போன் போட்டு பேசினாலும் சரி, உங்க மகனை காலி பண்ணி என் கால்ல விழ வைக்கிறது தான் என் பிளான். ஹலோ, அது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நடக்காதுமா. ஜென்மமா? என் வேலைய இன்னைக்கே இப்பவே இந்த நிமிஷமே ஆரம்பிக்க போறேன். ஐயோ, என்னமா பண்ண போற? இப்பவே ஹிட்லரை பார்க்க ஆபீஸ் போறேன். ஐயோ, ஆபீஸுக்கா? எதுக்கு? சபதம் போட்டேன்ல, ஆமா, சாதிச்சாகணும். ஹிட்லர் என்கிட்ட சரண்டர் ஆகணும். இனி டைம் வேஸ்ட் பண்ண போறதே கிடையாது. என் சபதத்தை கேட்கவே சும்மா அதிருதுல. அதனால இப்பல இருந்து என் பிளானை செயல்படுத்த போறேன். எதுக்கு இப்ப அங்க போற? இது அவனோட லஞ்ச் டைம். சாப்பிடுறவன தொந்தரவு பண்ணாதம்மா. நான் போறதே சாப்பிடுறதுக்கு தானே. ஏன்னா இன்னைக்கு நானும் அவரும் ஒன்னா சாப்பிட போறோம். புரியலையா ஜெயமா? சொல்றேன். இன்னைக்கு ஏஜியோட வெளியே போய் தாஜ் ஹோட்டல்ல லஞ்ச் கட்டு கட்டுன்னு கட்ட போறேன். பிவிஆர் தியேட்டர்ல கோல்ட் கிளாஸ்ல போய் அவர் தோல்ல சாஞ்சுக்கிட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு அப்படியே ஈசிஆர் ரோட்ல ஒரு லாங் டிரைவ் போயிட்டு கையோட கையும் கோத்துக்கிட்டு பீச் ஓரமா ஒரு ரொமான்டிக் வாக்கிங் போறோம்.
அப்படியே பொடி நடையா நடந்து நைட்டு லேட்டா தான் வருவோம். கதவை லாக் பண்ணிட்டு போய் தூங்கிடாதீங்க. ஹால்ல சோஃபால உட்காந்துக்கிட்டு தூங்காம வெயிட் பண்ணுங்க. இதுல ஒண்ணு கூட நடக்க போறது கிடையாது. என்னோட ஏஜே இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான். ஆபீஸுக்கு போயிட்டு செவத்துல அடிச்ச பந்து மாதிரி டைன்னு திரும்பி பவுன்ஸ் ஆகி தான் வரப்போறேன். லஞ்சும் இங்கதான் சாப்பிட போறேன். ஏஜேவை கூட்டிக்கிட்டு வெளியில போறாளாம். என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? போ 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 போ, செல்லாதுமா, ஜாவ் ஜாவ் ஜாவ். நேத்து வரைக்கும் ஹிட்லர் உங்களோட புள்ள, இன்னைக்கு அவர் என்னோட புருஷன். அவரை தலையாட்டி பொம்மை மாதிரி மாத்துவேன். எனக்கு ஆமா சாமியும் போட வைப்பேன். வர்ட்டா. ஏய், பேர்லயே ஜெயத்தை வச்சிருக்கிறவனா ஏங்கிட்டியவா? வெற்றி எனக்கு தாமா. பார்க்கலாம். பிரியாணி சாப்பிட்டு வந்து நைட் உங்க முன்னாடி எப்ப விடல. என் பேரு ஹாசினி இல்ல. சவாலா? ஜெய் ஜெயம்மா. சேலஞ்ச். ஜெய் ஹாசினி. அம்மா, உங்க பையனுக்கு இந்த Dress பிடிக்கும்ல? பிடிக்காது. ஓகே, மாத்திக்கிறேன். ஷிஷோ, அடே ஏஜே, என்கிட்ட சவால் வேற விட்டுட்டு போயிருக்கா. என் பேரை காப்பாத்துடா. உன் நைனா மாதிரி சொதப்பிடாதடா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனது மயங்கி என்ன உனக்கு வாழ்வு தரும். சபாஷ். தேங்க்ஸ். ஐயய்யய்ய, ஐயோ, நினைக்கவே ஒரு மாதிரியா இருக்கே. நினைக்கவே இப்படி இருக்கே. இதெல்லாம் நடந்தா என்ன ஆகுறது? என்ன பண்ணலாம்? போட்டு விடுவோமா? சொல்லுமா. என்ன பண்ணிட்டு இருக்க ராஜா? நான் ஒரு முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் லஞ்ச் தான். ஓ, லஞ்சுக்கு வெளியே போகும்போது காரை ஜாக்கிரதையா ஓட்டணும். என்ன வெளியிலயா? நான் லஞ்சுக்கு எதுக்கு வெளியே போறேன்? நான் ஆபீஸ்ல தான் சாப்பிடுவேன். ஆனா இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் வெளியில போய் சாப்பிட போறதால ஹாசினி சொன்னா. ஹாசினியா? நான் அவகிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே. அப்படியா? இல்ல, நானும் ஏஜேவும் ஒன்னா லஞ்ச் சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு இப்பதான் ஹாசினி ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கா. அவ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றா? ஓ, அதான் மத்தியானம் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இது அது இதுன்னு ஏதோ உளறிட்டு இருந்தாளே. அப்போ நீங்க வெளியில போலியா? ஏமா, அந்த ஹாசினி ஒரு அறவேக்காடு. அவ பேச்சுல நீ ஏன் நம்புற? நைட் 9 மணி வரைக்கும் என்னோட ஷெட்யூல் ரொம்ப டைட்டா இருக்கு. ஒரு செகண்ட் கூட நகர முடியாது என்னால. என்னப்பா சொல்ற? அச்சச்சோ, இப்ப நீங்க ரெண்டு பேரும் தாஜ் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு சினிமா பார்த்துட்டு லாங் டிரைவ் போயிட்டு ரொமான்டிக்கா பீச்சுக்கெல்லாம் போயிட்டு நாங்க 9 மணிக்கு மேலதான் வர முடியும்னு கிளம்பும் போது ஹாசினி என்கிட்ட சொன்னாளே. அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், செத்தான் அவன். ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? கோபப்படாத ஏஜே. ஹாசினி சின்ன பொண்ணு. புருஷனை கைக்குள்ளேயே போட்டுக்கணும்னு அவளுக்கு ஒரு ஆசை. புருஷன் தங்கிட்ட சரண்டர் ஆகி தம் பேச்ச மட்டுமே கேட்கணும்னு அவளுக்கு ஒரு ஆசை. அப்படி நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையா? அந்த வேலையில என்கிட்ட நடக்காதுன்னு சொல்லு. யாருக்கும் அடங்க மாட்டான் இந்த ஏஜ். அது ஹாசினி மாதிரி ஒரு பைத்தியக்காரியோட பேச்சை கேட்பேன்னு நீ கனவுல கூட நினைக்காத. ஓகே,
அவ வரட்டும், நான் அவளை பாத்துக்கிறேன். நீ போன் வைமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எப்படியோ ஏஜேவுக்கு விஷயத்த சொல்லியாச்சு. அவனும் உஷாராயிட்டான். அடியே அடியே ஹாசினி, ஓடி போ, ஆபீஸுக்கு போய் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு வா. இந்த கேக்கர் என்ன நிம்மதியா வாழ விடுறாளா? சே, ஹாசினிங்கிற பேரை கேட்டாலே என் உடம்பெல்லாம் படபடன்னு ஆகுது. அவ ஆபீஸ் மட்டும் வரட்டும், செத்தா அவன். சார் ஹாசினி. ஹாசினி சார் அவ இங்க வந்திருக்காளா? சார் எவ்வளவு திமிரு இருந்தா சார், ஹாசினி மேடத்தை வந்துருவா அவ. ஈஸ்வரா, சாரி 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 சாரி. ஓ சாரி 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 சாரி. சாரி, நீங்க யாரு? சார் இவர்தான் ஹாசினி மேடத்தை தேடி வந்தாரு. அத சொல்லத்தான் வந்தேன். ஓ சாரி, கதவு ரொம்ப ஃபோர்ஸா ஓபன் பண்ணிட்டேன். பரவாயில்ல. நீங்க ஹாசினியை தேடி வந்தீங்களா? ஹாசுவை பார்க்க வந்தேன். ஹாசு, வாங்க உள்ள வாங்க. சொல்லுங்க, யார் நீங்க? ஹாசினி எப்படி தெரியும் உங்களுக்கு? முதல்ல என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் பார்த்தசாரதி. மயிலாப்பூர் பார்த்தசாரதினா பிறந்த குழந்தை கூட தெரியும். எனக்கு தெரியாதே. உட்காருங்க. எல்லாரும் என்ன பார்த்து செல்லமா கூப்பிடுவா. நீங்க எப்படி வேணா கூப்பிடுங்க. ஏய் பாத்து பாத்து. அடடே, நீங்களும் பார்த்து செல்லமா கூப்பிடுறீங்களே. உங்க சிரிப்பு கியூட்டா இருக்கு. சரி, நீங்க யாரு? ஹாசினி எதுக்கு தேடி வந்தீங்க? அவ உங்ககிட்ட கடன் கேட்டாளா? கடன் வாங்கினால உங்ககிட்ட? ஐயோ, கடன்லாம் வாங்கல, நான் தான் கொடுக்க வந்தேன். அவளுக்கு இந்த மாதிரி நல்ல குணம் எல்லாம் கிடையாது. என்ன கடன்? ஹாசினி எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் ஹாசினியோட லவ்வர் சார். லவ்வரா? ஹாசினியோட லவ்வரா? என்ன சொல்றீங்க? ஆமா சார். எங்க காலேஜ்லயே ஹாசினி ஒரு தேவதை சார். அவளை லவ் பண்ணது ஆளே கிடையாது. நானும் அவ மேல லவ் ஆயிட்டேன். வார்த்தையெல்லாம் எத்தனை லவ் லெட்டர் பாருங்கோ. ஏய், இதெல்லாம் ஏன் என்கிட்ட வந்து சொல்றேன்? என் காதல உங்ககிட்ட சொல்லாம வேற யார்ட்ட சொல்றது? ஏய், ஈஸ்வரா, நீ பொண்ணுகிட்ட லவ் பண்றேன்னு என்கிட்ட வந்து சொல்லுவியா? யார் நீ? ஏந்திரு சார் 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 சார், உங்க பொண்டாட்டிய லவ் பண்ணல, காலேஜில் படிச்ச ஹாசினி தான் லவ் பண்ணேன்னு சொன்னேன். நான் மட்டுமா? காலேஜே ஹாசினியை சுத்தி சுத்தி வந்துச்சு. நாங்க தான் லவ் பண்ணோம், ஹாசினி லவ்வே பண்ணல. ஹாசினி எங்க காலேஜோட குயின். ஹாசினி காலேஜுக்கு வர்றதுல இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் பசங்க ஹாசினி சுத்தி சுத்தி வருவாங்கோ. ஹாசினிக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணாத பையனே கிடையாது, இன்க்ளூடிங் மீ. ஆனா அவ யாரையும் திரும்பி கூட பார்த்தது கிடையாது, தெரியுமோ? எங்களுக்கு யாருக்கும் கிடைக்காத தேவதை உங்களுக்கு கிடைச்சிருக்கா சார். நீங்க அதிர்ஷ்டசாலி, கைய கொடுங்கோ. இப்ப நான் உங்களை பார்க்க வந்தது எதுக்குன்னா, இந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு தான். இதெல்லாம் ஹாசினிக்கு நான் எழுதின லவ் லெட்டர் சார். அவ ஒண்ணு கூட வாங்கல, அதுக்காக லெட்டரை கிழிக்க முடியுமானோ? அப்படியே பொக்கிஷமா வச்சிருந்தேன். இப்போ நேக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இதை வச்சிருந்தா நல்லா இருக்காது இல்லையா? அதான் சம்பந்தப்பட்ட ஹாசினிட்டியே கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். புடிங்கோ புடிங்கோ சார். ஹாசினிய பார்க்க முடியுமா சார்? இங்க வருவாங்களா? இல்ல இல்ல, அவ வரமாட்டா, வீட்டுல இருக்கான். வீட்டு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் போய் பாத்துக்கிறேன். அவ யாரையோ பார்க்க மாட்டா, எனக்கு அவ மௌன விரதம். பரவாயில்லை, கண்ணால பார்த்துட்டு மட்டும் போயிடனே. ஹாசினி அப்பவே இளவரசி மாதிரி இருப்பா, இப்போ ராணி மாதிரி இருப்பாள்ல.